இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த ஜூலை மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 6 மாதங்கள் வேகமாய் ஒரு நிழலைப் போல புகையைப் போல கடந்து போய்விட்டது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்தாரே, நடத்தினாரே, தாங்கினாரே, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமே. வருஷத்தின் பாதியை நாம் முடித்து விட்டோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரிடத்தில் வரச் சொல்லுகிறார். அடுத்தவர் சொல்லுகிறதை கேட்க சொல்லுகிறார். அதை செய்தமானால் ஆத்துமா பிழைக்குமா? விலையேற பெற்றது நம்முடைய ஆத்துமா. அதோடு விட்டுவிடவில்லை. தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அந்த நிச்சயமான கிருபை என்றால் என்ன? அது ஒரு நிரந்தரமான கிருபை. கிருபை விலகும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 54:10 பார்க்கும்போது மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் கிருபை விலகாது என்று ஆண்டவர் சொன்னார். அதே நேரத்திலே 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு கிருபை விலகும் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு உன் சந்ததி விட்டு விலக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபை, அந்த நிரந்தரமான அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். தாவீதுடைய ஆரம்பத்தை பாருங்கள், அற்பமா இருந்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஒரு ஆடு மேய்க்கிற வேலைதான். வீட்டிலே பழிவிருந்து நடக்கிறது. தீர்க்கதரிசி வரும்பொழுது கூட தாவீது மறக்கப்பட்டு விட்டான். அவனை தகப்பன் கூப்பிடவில்லை, ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை. ஆடு மேய்க்கிறவனை அழைத்து அபிஷேகம் பண்ணி அரசனாய் மாற்றினாரே கிருபை. தகுதி இல்லை, ஆனால் தகுதி உள்ளவனாய் அந்த கிருபை மாற்றினது. அதோடு அவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள், வீழ்ச்சிகள், வெற்றிகள் தொடர்ந்தன. சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் பாவத்தில் விழுகிறான், மீண்டுமாய் எழும்பும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பிசாசானவன் இஸ்ரேல் ஜனங்களை கணக்கெடுக்கும்படியாய் ஏவுகிறான். அங்கும் என்ன நடக்கிறது? ஒரு பெரிய அழிவு ஏற்படுகிறது, வாதை வருகிறது. அங்கும் தன்னை தாழ்த்துகிறான், மீண்டுமாய் எழும்புகிறார். சொந்த மகன் அப்சலோம் ராஜ்யபாரத்தை பிடித்து தாவீதை துரத்துகிறான், உயிர் தப்ப ஓடுகிறார். திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தாவீதுடைய முடிவு கடைசி நாட்கள் பூரணமாய் நிறைவாய் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இதற்கு காரணம் அந்த நிச்சயமான கிருபை. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள். ஆனால் எல்லாவற்றிலும் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை, நியாயப்படுத்த முற்படுவார். ஆடு மாடுகள் எல்லாம் அழித்து விடு, அமலேக்கிற்கு எந்த பொருளும் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொன்னார். ஆனால் சவுல் அவைகளை வைத்தார், கீழ்ப்படியவில்லை. ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றவில்லை. ஆண்டவர் கேட்கும் பொழுது அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். தாவீது அப்படி அல்ல. தவறு செய்யும்போது ஆண்டவரே நான் பாவிதான், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் வத்துக் கொள்வான். அதை கரெக்ட் பண்ணி சரி பண்ணி மீண்டுமா எழுந்து விடுவார். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதெல்லாம் ஒத்துக்கொண்டு சரி பண்ணுகிறோமா, இல்லை நியாயப்படுத்துகிறோமா? நான் கொஞ்சம் தானே, மற்றவங்களாம் பாருங்க, அவங்களை காட்டிலும் நான் மச் மோர் பெட்டரால ரொம்ப நல்லதுன்னு சொல்றோமா? நோ. எந்த ஒரு காரியத்தையும் நியாயப்படுத்தாமல் மாறாக தாழ்த்தி ஏற்றுக்கொள்வது நல்லது. அவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறாராம். தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆனால் சவுலுடைய வாழ்க்கை பரிதாபமா இந்த முடிவு. அந்த ஆத்துமா பிழைக்கவில்லை.
தேவன் கூப்பிட்டு அழைத்தார், எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தார். அவனுடைய இருதயமும் மாறவில்லை. நம்முடைய வாழ்க்கை சற்று இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். இந்த மாதம் 7வது மாதம் ஒரு கிருபை நிறைந்த மாதமா நமக்கு இருக்க போகிறது. கர்த்தர் கிருபையை கட்டளையிடுகிற மாதம். கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒருவேளை கிருபை இழந்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அல்லது பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய நன்மைகள் இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கலாம், வாய்ப்புகள் இழந்திருக்கலாம். திஸ் மந்த் ஆண்டவர் மீண்டுமாய் வாய்ப்பை கொடுக்க போகிறார், கிருபை கொடுக்க போகிறார், பலத்தை கொடுக்க போகிறார், இழந்து போன சுகத்தை கொடுக்க போகிறார். நஷ்டப்பட்டு விட்டீர்களா? கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். கிருபை நிமித்தமாக நாம் என்ன பண்ண வேண்டும்? தாழ்த்தி, ஆண்டவரே இந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் இறங்குவார். ஒரு வாலிப வயதிலே சகோதரியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமையான காரியத்தை செய்கிறார்கள். அடுத்து என்ன பண்ண, ஒரு சபையை ஆரம்பித்து ஊழியத்தை ஆரம்பித்து நல்லா போய்கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு தடுமாற்றம் வருகிறது. இன்னொரு ஊழியரோடு கூட தொடர்பு ஏற்படுகிறது, பாதை மாறுகிறது. ஏற்கனவே அவர் திருமணமானவர். ஆனால் இந்த சகோதரி அந்த சகோதரனே திருமணம் பண்ணி கொண்டு ஊழியத்தை செய்கிறார்கள். ஊழியத்தை செய்ய முடிந்தது, வல்லமை வெளிப்படவில்லை, கர்த்தர் நடத்தவில்லை. வருடங்கள் கடந்தன. கூப்பிட்டு ஒரு நாள் அந்த சகோதரி அந்த ஊழியரை பார்த்து, நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போய்விடுங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள், நான் சாகப் போகிறேன் சொல்லி முடிவெடுத்து போகிறார். கடந்து காட்டுக்குள்ளே போகும் பொழுது அங்கு ஒரு முடிவு வந்து அதை தாண்டி போவதற்கு வழி இல்லை, சாவதற்கு கூட வழி இல்லையான்னு சொல்லி தத்தளித்து வரும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசுகிறார். கேத்ரின், எங்க போறா? வேர் ஆர் யூ கோயிங்? சொல்லி, நான் சாகப் போகிறேன். எவ்வளோ கிருபை கொடுத்தீர், வல்லமையாய் பயன்படுத்தினீர். என் வாழ்க்கை தடமாறினது, நான் தவறு செய்து விட்டேன். இனி எனக்கு என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் நான் இழந்து போய் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது, யூ கோ பேக், திரும்பி போ, மீண்டும் அவனை ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், எழுப்புவேன், உன்னை மகிமையாய் பயன்படுத்துவேன். ஒப்பு கொடுத்து போகிறார். நடந்தது என்ன தெரியுமா? அவர் அங்கே போன உடனே மகிமையான கவிதத்தில் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப கொடுக்கிறார். கிருபை நிமித்தமாய் மீண்டுமாய் எழும்புகிறார். கடைசியில் அவரை குறித்து சரித்திரம் புத்தகங்கள் சொல்லுகிறது, சாகும் வரை, இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வரை வல்லமை குறைந்து போகவில்லையாம். ஊழியத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் நிற்கவில்லையாம். மகிமையாய் பயன்படுத்தி ஓட்டத்தை முடிக்க வைத்தார். இதுதான் நிச்சயமான கிருபை. சோர்ந்து போக வேண்டாம், தாழ்த்துங்கள், மீண்டுமாய் கர்த்தர் எழுப்புவார், உயர்த்துவார், திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. கிருபை நிறைந்த மாதமாய் கர்த்தரதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய கருத்துல தாழ்த்தி கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. கடந்த 6 மாதங்கள் நாங்கள் முடித்து விட்டோம். எவ்வளவோ இழப்புகளை சந்தித்த பிள்ளைகள் உண்டு, வேதனையான அனுபவத்தின் பாதையில் கடந்து போகிறவர்கள் உண்டு, சரீர பலவீனத்தோடு போராடுகிறவர்கள் உண்டப்பா. ஏதோ தட்டு தடுமாறி நான் 6 மாசத்தை முடிச்சிட்டேன்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். அந்த 7வது மாதம் தொடக்கத்திலிருந்தே கிருபை அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, அபரிவிதமாய் நிரப்புவதாக, நன்மை உண்டாக நினைத்தருளுவீராக. யார் யாரெல்லாம் கிருபை இழந்திருக்கிறார் இந்த மாதத்தில் மீண்டுமாய் கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், கிருபையில நிறைந்திருக்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க. எல்லா சூழ்நிலையை சாதகமாய் மாற்றி கொடுங்கப்பா. குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிங்க. தங்களை தாழ்த்தி எல்லாவற்றையும் அப்பாவுடைய சமூகத்தில் கொடுத்து அர்ப்பணித்து நியமித்திருக்கிற பாதைகளை தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க. எங்களுக்கு முன்பாக 6 மாதங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. அதை நேர்த்தியா என்னுடைய சித்தத்தின்படி, நீர் எங்களுக்கு நியமித்த திட்டத்தின்படி நாங்கள் செயல்பட செய்து முடிக்க உதவி செய்யுங்க. எங்கள் செவிகளை சாய்த்தும் இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், கீழ்ப்படியத்தக்கதாய் அப்படிப்பட்ட இருதயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. தடைகள் மாறட்டும், சமூகம் முன் சொல்லட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபை நிறைந்த மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது. கிருபையை என்னுமாய் பெற்றுக்கொள்வோம். பூரண கிருபைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடருவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை.